அட பாவிங்களா, இது போல பண்ணாதீங்கடா. விஜய் சேதுபதி நடிச்சா ஹீரோவா நடிச்சா படம் ஓடாது, அவர் நல்லாவே இருக்க மாட்டாரு. இது ஒரு குப்பை தொட்டி கதை நான் நினைச்சேன்டா. ஸ்டார்டிங்லேருந்து இங்கே பார்க்கும்போது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு டோட்டலாகவே. உன் பொண்ணுக்கு நடந்தா நீ இப்படி சும்மா பார்த்துட்டு இருப்பியா? பரபரப்பா போலண்ணா, சென்டிமெண்டா போச்சுண்ணா. என் மனசை ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு ஹி மோல்டட் ஆக்ஷன். சரி இது வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்குள்ள வேற ட்விஸ்ட் எடுத்துன்னு வந்துடுறாங்க. அது அந்த இடத்துல நல்லா அழுதுட்டேன் ரொம்ப. ஏன்னா படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மூவி மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, என்னோட அண்டாவை காணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்போது ஒரு கிரிமினல் ஒரு கிரைம் மூவி மாதிரி மாறுது இல்லையா? கடைசியில் அந்த ஸ்க்ரீன் பிளே எங்கே கொண்டு போய் முடியுது, படத்தோடைய ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது? கண்டிப்பாக அது வந்து டைம் லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ எப்போ நடக்குது அண்ட் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக ரிவீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களும் அண்ட் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க ரொம்ப எமோஷ்னலான அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி க்ரைம் இன்வால்வ் ஆன விஷயங்களும் ரிவீல் ஆகிற இடங்கள் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அதை விஜய் சேதுபதி வந்து அதோட ஃபேஸாக இருந்து அதை ப்ளே பண்ணது வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான் கண்டிப்பாக. கடைசியில் ரிவீல் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிச்சு. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே பார்க்கும்போது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு டோட்டலாகவே. கிளைமேக்ஸில் தான் வந்து என்ன படம் அப்படின்னே புரிஞ்சது. ப்ரோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது ப்ரோ. ஒரு படத்துக்கு என்னென்ன தேவைன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து ஜட்ஜே பண்ண முடியாது, லாஸ்ட் டைம் வரைக்கும் ஜட்ஜே பண்ண முடியாது. இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு ஹி மோல்டட் ஆக்ஷன். ஒரு அப்பானா இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலு நல்லா வந்திருக்கு. அந்த ஃபீல் நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. நம்ம ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது, சரி இது வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்குள்ளே வேறு ட்விஸ்ட் எடுத்துன்னு வந்துடுறாங்க. கடைசி அரை மணி நேரம் பரபரப்பாக போகுதா? பரபரப்பா போலண்ணா, சென்டிமெண்டா போச்சுண்ணா. என் மனசை பதபதக்கு ஆக்கிச்சுண்ணா கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம். பெண்கள் சைல்டு அஃபீஸு இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியும் கொண்டுட்டு போய் மக்களுக்கு புரிய வைக்கலாங்கிறத காட்டினது ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் பொண்ணுக்கு நடந்தா நீ இப்படி சும்மா பார்த்துட்டு இருப்பியா? என்ன வந்தாலும் பிரச்சனை பார்த்துக்கலாம். அந்த இடத்துல ஒரு கிளாப்ஸ் வந்துச்சு. நட்டு சாரா சூப்பராக பண்ணியிருந்தாரு. மோரோவர் எல்லாருமே சூப்பராக வந்துடும். அந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரோ, நீங்கள் பாருங்களேன். அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு ஒரு டைலாக் சொல்லியிருக்கோம், நீ என்ன இதெல்லாம் பண்ணிட்டேங்கிறக்காண்டி நீ ஜெயிச்சிட்டேன்னு கிடையாது, இதுலேருந்து நான் மீண்டு வந்து காட்டுவேன் பாரு, அதுதான் ஒன்று நான் தோக்கடிச்சதுக்கு காரணம்னு சொன்னது. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுவும் அந்த இடத்துல நல்லா அழுதுட்டேன் ரொம்ப. ஏன்னா சின்ன பொண்ணு அவன் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கும், அந்த ஒரு இது இருந்தது. ஆனால் அந்த மாதிரிலாம் காட்டல. உண்மையிலே படம் சூப்பராக இருக்கும். இது போல் தப்பு நடந்துன்னு தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தால் அது கண்டிப்பாக மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்ண்ணா. சமுதாயத்தில் பெண்களை எப்படி பார்க்கணும், பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு இந்த படம் கற்றுக் கொடுத்துருக்கு. யூஸ் மீ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எலிமெண்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் படம் கிளைமேக்ஸ் கஷ்டமாக இருக்குது. கதை வந்து அது ரொம்ப கனமாகிட்டு. விஜய் சேதுபதி நடித்தா ஹீரோவா நடித்தா படம் ஓடாது, அவர் நல்லாவே இருக்க மாட்டார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருக்குது, உண்மையில் அருமையாக இருக்குது. ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்துமே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் இது. ஆக்சுவலாக டேரக்டர் ஜெயிச்சா கதையும் ஜெயிச்சிச்சு. கண்டிப்பாக தான் விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 50th படம் அமைஞ்சது வந்து பெரிய விஷயம், எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய படம் அது கண்டிப்பாக. ஆனால் அதே செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சீட்லேருந்து நீங்கள் வெளியே ஏஞ்சி வந்துடுவீங்க, ஏஞ்சி வந்து நின்று பார்ப்பீங்க படத்தை. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். படத்தில் இந்த விமன் கேரக்டருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க மகளை தவிர வர்றவங்க எல்லாமே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அது பெரிய பிரச்சனையாக இருக்கா? இல்லை, மம்தா மோகன்தாஸ் அவங்களுக்கு வந்து டைலாக்ஸ் இல்லை நீங்கள் சொன்னாலும் அப்படி ஒரு கம்பேனியன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றத நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும். அண்ட் அந்த மகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து மோரல்லெஸ் எல்லா பெண்களுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான். அது எல்லாமே என்னன்னு சொல்ல முடியாது, ஏன்னா முதல் நாளே சொல்லிட்டா எல்லோரும் படம் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். அது ரிவீல் ஆகும்போது எல்லா பெண்களையுமே ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ரிவீல் ஆகுது. அண்ட் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே வித் அதுக்கு முன்னாடி இருந்த க்ரைமும் ரிவீல் ஆகிற விஷயங்களும் சூப்பராக இருந்துச்சு. இது இல்லாமல் ஹீரோயினுக்கு அவ்வளோ ரோல் கிடையாது, சும்மா அந்த கேரக்டர்ஸ் மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அபிராமிக்காச்சும் கொஞ்சம் இருந்துச்சு, பட் ஹீரோயினுக்கு சுத்தமாக இல்லை. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும் தான், லைக் கதைக்காக மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ செங்கம்புலி சார், அவர் வந்துட்டு லைக் ஜென்ரலாக காமெடி தான் பண்ணிருப்பாரு. அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோல் அவர் அக்செப்ட் பண்ணது ஓகேவா?
கண்டிப்பாக லைக் இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ விஷயங்கள் மாறிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். இவர் இந்த மாதிரி வந்திருக்காரு அப்படிங்கும்போது பல விஷயங்கள் மாறும், புதுமையான விஷயங்கள் நிறையா வரும். அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கன்சியூம் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப புதுமையாக இருக்கும், நிறையா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு அதில் வந்து சிங்கம்புலி சார்கிட்ட விஜய் சேதுபதி சார் ஒரு கேள்வி கேட்பார், ஓ வயசு என்ன அப்படின்னு சொல்லி. அவன் எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் அந்த வயசை சொல்லும் போது அவருக்கு வரக்கூடிய அந்த கோவம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நட்டி சாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. இது ஸ்டோரி பேஸ்ட் மூவி தான், ஆனால் செம்மையாக அனுப்பிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அப்புறமா நட்டி அப்புறமா வந்து லைக் அந்த சிங்கம்புலி வந்து இதில் வில்லன் ரோல் மாதிரி பண்ணியிருக்கா, அது சூப்பராக இருந்துச்சு. எல்லா ரோல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. சந்திரமுகியில் வர்ற பாம்பு மாதிரி இங்கே ஒரு பாம்பு சும்மா வருதாமே, அது லைக் சும்மா ஒரு பாம்பு வச்சிருக்காங்க, அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரில. ஏன் அந்த ஸ்னேக் வருது அது எனக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். ஒருவேளை ஸ்னேக் வந்து இவரை காப்பாற்றுதா இல்லை ஏன் அந்த ஸ்னேக் வருது புரியுடா? அது குறியீடும் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அது வந்துட்டு போகுது அவ்வளோ. அதை பற்றி எதுவுமே அதுக்கு ஒரு ரோல் சும்மா மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். தெரியலையே, எனக்கு அது புரியலையே. ஒரு எனக்கு புரியலையா? நீ கேட்டிங்களா படம் பார்த்து ஏன் அந்த ஸ்னேக் வருதுன்னு கேட்டிங்களா? எனக்குமே தெரியும், யாருக்குமே தெரியல. அப்போ அவங்களுக்கும் புரியலன்னா எனக்கும் புரியல தான். அந்த ஸ்னேக்கை மட்டும் வேணா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மேபி மகாராஜான்ற பேருக்கு வச்சிருக்கனால மேபி அந்த ஸ்னேக் வேற வரலாம். அட பாவிங்களா, இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு அவ்வளோ கஷ்டமாகுதுடா. இது ஒரு குப்பை தொட்டி கதை நான் நினச்சேன்டா. படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான கதைன்னு. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன்டா, எல்லார் பொண்ணையும் உங்கள் வீட்டு பொண்ணாக நினைங்கடா. உங்கள் வீட்டு பொண்ணுன்னா நீங்கள் பொக்கிஷமாக பார்க்குறீங்க, மற்றவங்ககிட்ட பொண்ணுன்னா இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டு கெடுக்குறீங்கடா பாவிங்களா. இது போல் பண்ணாதீங்கடா பாவிங்களா. அட பாவிங்களா, இது போல் பண்ணாதீங்கடா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.